ஹீரோவா பண்ணலாம் அப்படின்ற முடிவை எடுத்தது ஸ்ருதி தான். ஸ்ருதி வந்து ஹீரோவா பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸா. அவனுங்க இல்ல சும்மா லூசு மாரி உளறிட்டு இருக்காத. ஹீரோவா வந்து முதல்ல கதை சொல்லுவாங்களா யாருக்காவது? உனக்கு தானா வருதுன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதான் ஹீரோவா நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் ஹீரோ பண்ணலான்னோனையுமே நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்ப கரெக்ட்டா பண்ணணும். அப்ப சும்மா பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி இருந்தேன். அதுக்கப்புறமும் நான் ட்ரை பண்ணல. தானா நடந்தது வந்து எஸ்கே அண்ணன் கேட்டது. சிவகார்த்திகேயன் அண்ணன் வந்து சரவண மீனாட்சி முடியிற டைம்ல அவரே ஃபோன் பண்ணி, "என்ன முடிய போதா?" அப்படின்னாரு. "ஆமாண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, "அடுத்து என்ன?" அப்படின்னாரு. "இந்த மாரி கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேண்ணே. ஸோ அது மாரி பண்ணலான்னு இருக்கேண்ணே" அப்படின்னேன். "ஓகே. ஏதாவது கதை கேட்டு புடிச்சிருக்குன்னா சொல்லுங்க" அப்படின்ட்டு அந்த கால் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமேட்டு திரும்ப ரேண்டமா ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரேண்டமா ஏதோ நானும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது அவரு, "சரி என்ன முடிய போகுது? ஏதோ கதை கேட்டுருக்கேன் நீங்க என்னாச்சு?" அப்படின்னாரு. இந்த மாரி பிளாக் ஷீப்ல அப்படின்னா, "சூப்பரு" அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட சொன்னாரு. அப்படிதான் அவரு வந்து Came into the picture. யாஹ்